பொண்ணுங்களுக்கு பிரெக்னெண்டா இருக்கிறப்போ இருக்கிற மிகப்பெரிய கவலையே வெயிட் கெயின் தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பிரெக்னன்சி கிரேவிங்ஸ். நிறைய பேர் மிட் நைட் ஐஸ்கிரீம்ஸ், பீஸா, பர்கர்னு கிரேவ் பண்றதா சொல்லுவாங்க. பட் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட பெல்லி இன்ச்சஸும் ஆட் ஆகுங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பி மைண்ட்ஃபுல் இன் யோர் கிரேவிங்ஸ். அந்த வெயிட் கெயினை எப்படி ஹெல்த்தியா அச்சீவ் பண்ணணுங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐடியலான வெயிட்ல இருந்தீங்களாங்கிறத பாருங்க. அப்படி இல்லாட்டி அதுக்குரிய கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறமா பிரெக்னென்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். செகண்ட், உங்களோட நியூட்ரிஷன், அதாவது பேலன்ஸ்டாவும் போர்ஷன் கண்ட்ரோல்டாவும் இருக்கான்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபைபர்ஸ், கிரீன் லீவ்ஸ் இதெல்லாம் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன் இஸ் ஹைட்ரேஷன். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 to 3 லிட்டர்ஸ் ஆவது தண்ணி குடிக்கணுங்க. ஃபோர்த் ஒன் இஸ் ஆடட் சுகர்ஸ் இருக்கிற எனி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிருங்க. ஃபிஃப்த் ஒன் இஸ் ஆக்டிவிட்டி. பிரெக்னன்சிங்கிறது ஒரு சிக்லி ஸ்டேட் கிடையாதுங்க. ட்ரை டு பி ஆக்டிவ். ஒரு வாரத்துக்கு 150 மினிட்ஸ் மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணலாங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனே இருக்கு. ஸோ அதனால எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ, ஆக்டிவா இருக்க முடியுமோ இருக்க ட்ரை பண்ணுங்க.